குட் மார்னிங்க. ஃப்ரைடே மார்னிங் 4:30. நான் டெய்லி 3:30க்கு எந்திரிப்பேன். வெளியே டார்க்காகவே இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் 4:30க்கு தான் வருவேன். இப்போவுமே அப்படி தான் இருக்கும். வந்தால் எனக்கு சர்ப்ரைஸ். தேர்ஸ்டே ஈவினிங் 6 o'clock வச்சுருந்த விளக்கு அணையவே இல்லை. கீழே இருந்ததெல்லாம் அணைஞ்சிட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாகவும் பாசிட்டிவாகவும் இருந்துச்சு. சம்டைம்ஸ் இப்படி தான் இருக்கும். ஆயில் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. ஆயில் ஊற்றிட்டேன் கண்டினியூஸாக எரியணும்னு சொல்லிவிட்டு. வெளியே மட்டும் க்ளீன் பண்ணலை. க்ளீன் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன். நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுறது துளசி செடிக்கு தான். அவங்களுக்கும் பூஜை பண்ணிட்டேன். பூஜை பண்ணிவிட்டு இன்றைக்கி கணேஷாவுக்கு பூ மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். பிரசாதம் செஞ்சுருந்தேன், பிரசாதம் வச்சுட்டேன். மார்கழி அஞ்சலியாக 5 பூ வச்சுட்டு விளக்கு வச்சுட்டேன் வாசலில். இவங்க நம்ம வீட்டு லக்ஷ்மி. இவங்கள எப்போவுமே நான் இப்படி தான் வச்சுருப்பேன். பார்க்கவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கும். டியூஸ்டே ஃப்ரைடே தான் நான் ரெகுலராக பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் விளக்கு வைக்கலனாலும் டெய்லி சாமி கும்பிட்டு தான் கிளம்புவார். அவருக்காகவே நான் டெய்லி வீட்டில் விளக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கும். வீடே நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. குழந்தைங்க நாங்கள் சொல்லித்தராமலே அவங்களும் குளித்து முடிச்சதும் வந்து சாமி கும்பிட்டு சாப்பிடுவாங்க. நம்ம செய்கிற விஷயம் சின்னசோ பெருசோங்க, கண்டினியூஸாக பண்ணும்போது அது கிடைக்கிற ரிசல்ட்டே ரொம்ப பெருசுங்க. நம்ம லைஃப்னுடைய ப்ராசஸ்ஸே டெய்லி ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிறது தானே. இது என்னுடைய குழந்தைங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு பார்க்கலாம்.